சிந்து சிவா ரூமுக்கு அவசரமா வர்றாங்க. சிவா கேக்குறாரு, என்ன சிந்து, மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்க? சிந்து சொல்றாங்க, டாக்டரே, நான் மொட்டை மாடிக்கு துணி எடுக்க போயிருந்தேன். யாரோ மாடியிலே வச்சு கதவு பூட்டிட்டாங்க. சிவா டவலை எடுத்து கொடுக்கறாரு. சிந்து துடைக்கிறத பார்த்துட்டு சிவா சொல்றாரு, நானே தொடச்சு விடுறேன். சிவா சிந்துவோட தலைய தோட்டி விடுறாரு. சிந்து சிவாவையே பாக்குறாங்க. சிவா ஆஸ்பத்திரியில இருக்கப்ப ஸ்னேகா கேக்குறாங்க, சிந்துவை எப்ப டைவர்ஸ் பண்ண போற? உனக்காண்டி நான் இப்படியே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சிவா சொல்றாரு, ஸ்னேகா, நீ எனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க வேணாம். உன் வாழ்க்கைய நீ எப்படி விரும்புறியோ அப்படியே அமைச்சுக்க. நான் எந்த விதத்துலயும் ஸ்னேகா உனக்கு தடங்களாவே இருக்க மாட்டேன். ஸ்னேகா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எந்திரிச்சிடுறாங்க சேர்ல இருந்து. சிவா, என்னால உன்னை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கைய பறிச்ச அந்த சிந்துவ ஒரு நாள் கூட நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். கோவத்தோட சிவாவை பார்த்து சொல்றாங்க ஸ்னேகா. இத கேட்ட சிவா கடுப்பாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.